வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். ஆமா. இது 2025 சாம்சங் போன்களுக்கான ஒரு வீடியோ விமர்சன வழிகாட்டி மாதிரி ஒரு டெம்ப்ளேட். சரி. அதாவது புது போன்களை பத்தி எப்படி வீடியோ பண்ணணும்னு சாம்சங்கே ஒரு கைடு மாதிரி கொடுத்திருக்கு. ஓ அப்படியா? இது இது மூலமா அவங்க எதை முக்கியமா நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதேதான். அவங்களோட அந்த மார்க்கெட்டிங் உத்தி எதை முன்னிலைப்படுத்தணும் நான் அவங்க விரும்புறாங்க அதெல்லாம் இதுல தெளிவா இருக்கு. ஆமா, இது ஒரு டெக் விமர்சனத்தோட அனாட்டமி மாதிரி. பின்னாடி என்ன நடக்குதுன்னு காட்டுது. சரி, அப்போ இந்த வழிகாட்டிய கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாமா வாங்க? முதல்லயே பாருங்க, வீடியோ தலைப்புகளே கொஞ்சம் என்ன சொல்றது தூண்டுற மாதிரி இருக்கு. ஆமா, கேள்வி கேட்கிற மாதிரி. கேலக்ஸி Z Fold 7 கேம் சேஞ்சரா இல்ல கண் துடைப்பா? கரெக்ட். அப்புறம் S25 அல்ட்ரா கேமரா பிளஸ் கேலக்ஸி AI மிரட்டு தான். M36 5G பட்ஜெட் கிங்கா இப்படி? ஆமா, நேரடியா இல்லாம ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி வீடியோக்குள்ள இழுக்கிற முதல் ஸ்டெப் இதுதானே. நிச்சயமா. தலைப்புக்கு அப்புறம் உள்ள போனதும் வீடியோவோட வரிசை முறை அது ரொம்ப முக்கியம். முதல்ல வடிவமைப்பு, டிசைன். ஆமா, டிசைன். இதுல இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற டைட்டானியம் பத்தி பேச சொல்றாங்க. அப்புறம் மடக்கக்கூடிய போன்னா அதோட அந்த மெக்கானிசம் எப்படி இருக்கு, எவ்வளோ தின்னா இருக்கு, கையில பிடிக்கும் போது எப்படி இருக்கு, அந்த இன்ஹேண்ட் ஃபீல். க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி காட்டணும்னு சொல்றாங்க. ஒரு போனோட இம்ப்ரெஷன் அதுதானே, பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. கரெக்ட். அதுக்கடுத்து டிஸ்பிளே. சூப்பர் AMOLED 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட். அதாவது அந்த ஸ்கிரீன் எவ்வளோ ஸ்மூதா இருக்குன்னு சொல்றது. அப்புறம் மடிக்கிற போன்னா 2 ஸ்கிரீனோட குவாலிட்டி. இதெல்லாம் முடிஞ்சதும் அடுத்து பெர்ஃபார்மன்ஸ், செயல்திறன். இங்க தான் அந்த Snapdragon 8 Elite சிப் வருது. ஆனா வெறும் ஸ்கோர் மட்டும் சொல்லாம. ஆமா, அதான் முக்கியம். நிஜமா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு, கேம்ஸ் ஆடி பார்க்கறது, மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல நிறைய ஆப்ஸ் ஓபன் பண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணி காட்ட சொல்றாங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் ஐடியா கிடைக்கும். ஆமா, செயல்திறனுக்கு அப்புறம் எப்போதுமே சாம்சங்க்கு முக்கியமானது கேமரா. கண்டிப்பா கேமராக்கு பெரிய இடம் கொடுத்திருக்காங்க. 200 MP 50 MP சென்சார், OIS. அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், கை ஆடினாலும் படம் ஷேக் ஆகாம எடுக்கிறது. அப்புறம் நைட்டோகிராஃபி, நைட்ல எடுக்கிற போட்டோஸ் பகல் இரவு போர்ட்ரேட்னு எல்லா மாடலும் காட்டணும். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னது? அந்த AI வீடியோ அண்ட் ஆடியோ இரேசர் பத்தி கண்டிப்பா பேசணும்னு அழுத்தி சொல்றாங்க. ஓ, அப்போ ஹார்ட்வேரை தாண்டி AI தான் அடுத்த பெரிய விஷயம்னு சாம்சங் ரொம்ப நம்புது. நிச்சயமா கேமராவோட AI ஃபீச்சர்ஸ் இது அடுத்த செக்ஷன்ல சாஃப்ட்வேர் பகுதியில இன்னும் டீப்பா போகுது. ஆமா, One UI 8 சாம்சங்கோட கஸ்டம் ஆண்ட்ராய்ட் ஸ்கின். அதுல கேலக்ஸி AI அம்சங்கள், சர்க்கிள் டு சர்ச், திரையில எதை வேணும்னாலும் சும்மா வட்டம் போட்டா தேடலாம். டைனமிக் லாக் ஸ்கிரீன், வாய்ஸ் கண்ட்ரோல், இதெல்லாம். கூடவே நாக்ஸ் வால்ட் பாதுகாப்பு, இது ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி. அப்புறம் 6 இயர்ஸ் அப்டேட் தரேன்னு சொல்றாங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு, நீண்டகால சப்போர்ட், இதெல்லாம் கஸ்டமர் நம்பிக்கையை வாங்கறதுக்கு சாம்சங் பண்ற முயற்சி. கரெக்ட். கடைசியா பேட்டரி லைஃப். நிஜமான பயன்பாட்டுல எவ்வளோ நேரம் நிக்குது, சார்ஜிங் ஸ்பீட் 45W இல்ல 65W. அப்புறம் விலை, இந்திய ரூபாயிலையும் டாலர்லயும் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியா ஒரு வேர்டிக்ட், ஒரு தீர்ப்பு மாதிரி. ஆமா, அதாவது இந்த போன் யாருக்கு கரெக்டா இருக்கும்? நீங்க ஒரு ஃபோல்டபிள் போன் பாக்குறீங்களா, இல்ல கேமரா தான் முக்கியமா, இல்ல AI ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கா, இல்ல பட்ஜெட்ல பெஸ்டா வேணுமா? உங்க தேவைக்கு இது செட் ஆகுமான்னு ஒரு கிளியர் கட்டான கைடன்ஸ் கொடுக்கணும். சரி. இந்த வழிகாட்டிய வச்சு பார்க்கும்போது சாம்சங் எதை முக்கியமா ஹைலைட் பண்ண நினைக்குதுன்னு ஒரு படம் கிடைக்குது இல்லையா? நிச்சயமா. டிசைன், ஸ்பீடு, கேமரா, அப்புறம் குறிப்பா அந்த AI பாதுகாப்பு அம்சங்கள், இதுதான் அவங்க புஷ் பண்ற விஷயங்கள். ஆமா, இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நாம பாக்குற ஒவ்வொரு டெக் ரிவ்யூ பின்னாடியும் இப்படி ஒரு பிளான் இருக்கலாம். கரெக்ட். ஒரு பெரிய நிறுவனம் எப்படி தகவலை வரிசைப்படுத்தி எதை முன்னாடி வைக்கணும்னு யோசிச்சு பண்றாங்க. இது வெறும் டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஷேர் பண்றதில்ல. இது ஒரு கதை சொல்லல் உத்தி கூட. ஆமா, ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்றாங்க. அப்போ இனி நீங்க ஒரு டெக் விமர்சனம் பார்க்கும்போது அதுல சொல்ற விஷயங்கள், காட்டப்படுற அந்த வரிசை, இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வேலை செய்தான்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பொருளை நீங்க பாக்குற விதத்தை மாத்த வாய்ப்பு இருக்கா? நல்ல கேள்வி. இதுதான் இன்னைக்கு எங்களோட ஆழமான பார்வைக்கு அப்புறம் உங்க சிந்தனைக்கு நாங்க விட்டு செல்லும் ஒரு புள்ளி. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாம்சங்கோட புது மொபைல்களை பர்ச்சேஸ் செய்வதற்கு இந்த வீடியோ கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டாக நீங்கள் அமேசான்லேயே பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம்.